மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். $50 லட்சம் கோடி எட்டிய இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு growth மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரும்னு சொல்லியிருந்தால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 3 வருஷம் முன்னாடி கோவிட் வந்தபோது இது சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. கோவிட் வந்த உடனேயே வட்டி விகிதங்கள் வெகுவாக குறைந்து எல்லாருக்கும் செலவு பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி குறைஞ்ச உடனே பணம் நிறைய அக்கௌண்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், இதை ஏன் நம்ம ஏதாவது செய்யக்கூடாது, புதுசாக ஏன் ஏதாவது ட்ரை பண்ணக்கூடாதுன்ற ஸ்பிரிட்டில் தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தாங்க. அப்படி வந்தவங்க ஃபஸ்ட்டு போய் பணம் போட்ட இடம் தான் மியூச்சுவல் ஃபண்ட். 50 லட்சம் கோடி என்பது ஒரு மிகப்பெரிய இலக்கு. 13 மாதம் முன்னாடி இது 40 லட்சம் கோடியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி 30 லட்சம் கோடியிலேருந்து 40 லட்சம் கோடி போகிறதுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ ஒரு 10 லட்சம் கோடி எட்டுறதுக்கு இப்போது குறைஞ்ச டைம் ஆகுது. இது எதை குறிக்கிறது? மக்கள் முதலீடு செய்வதை ஒரு பழக்கமாக்கி வருகிறார்கள். அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணுறதை நிச்சயமாக பழக்கமாக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான். பட் எல்லாருக்கும் தோன்றது என்ன தெரியுமா, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட டைரக்டில் போடலான்ற ஒரு கன்விக்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. பட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஜீரோதாவில் இருக்கக்கூடிய மொத்த ஏஎம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர், ஸ்மால், லார்ஜ், வெரி லார்ஜ் எல்லாரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி ஏஎம் 3,50,000 கோடி அப்படின்னு அந்த கம்பெனியோட நிறுவனர் சொல்லியிருக்கார் பொதுவெளியில். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது ஜீரோதாவுடைய வீச்சு மிக குறைந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நேரடியாக முதலீடு செய்யணும் பங்குகள்ன்றது நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை பண்ணணுன்றது அவங்களுக்கு ஒரு முக்கியமான தேவையாக படுகிறது. அதனால் நிறைய பேர் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் யார் சீரியஸாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, யாருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டேபிளாக ஒரு ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் அதிகம் போயிருக்காங்கன்றது தான் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையிலான ஒரு கன்க்ளூஷன். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா பாயிண்ட் நம்ம கிடைச்சது. அது என்னென்னா 10 லட்சம் கோடி ரூபாய் பணம் எஸ்ஐபி மூலமாக வளர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சம். ஸோ எஸ்ஐபின்றது இந்த இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இன்றைய அளவில் 17,600 கோடி ரூபாயை இந்தியர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் எஸ்ஐபி மூலம் செலுத்துகிறாங்க. இந்த தொகை ஒவ்வொரு மாதமும் கூடிக்கொண்டே போகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்ல? அதான் இல்லை. இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ் இன்றைக்கி நிறையவே கவலைப்படுறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, பட் இன்வெஸ்டர்ஸ் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் வேற ஒரு இடத்துல பண்ணுறாங்களேன்ற ஒரு கவலை நிச்சயமாக இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ்க்கு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சிஇஓ லெவல்லையோ சிஏஓ லெவல்லையோ பேசினாக்கா என்ன பண்ணுறது, எங்களுக்கு இந்த இடத்துலானே பணம் வருதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது எந்த இடம்? கடந்த ஓரிரு ஆண்டுகளில்
எஸ்ஐபியில் பெருவாரியான பணம் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் போகுது. லார்ஜ் கேப்பில் நம்பர் ஆஃப் ஃபோலியோஸ் இன்க்ரீஸே ஆகலை. யோசிச்சு பாருங்கள், 13 மாதத்தில் ஏஎம் வந்து இவ்வளவு கூடியும் 10 லட்சம் கோடி கூடியும் லார்ஜ் கேப் எஸ்ஐபியினுடைய அளவு நம்பர் ஆஃப் ஃபோலியோஸ் இன்க்ரீஸ் ஆகலை. வேற ஸ்மால் கேப்பில் மிட் கேப்பில் மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. லம்சம் பணத்தை போடும்போது கூட அந்த இடத்துல தான் போய் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி என்ன நினைக்கும், ஒருவேளை மார்க்கெட் இறங்கினா இந்த ஏரியாஸில் பாதிப்பு அதிகமாக இருக்கும், வேற லார்ஜ் கேப்பில் பாதிப்பு மிதமாக இருக்கும். ஆனால் இன்வெஸ்டர்ஸ் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற ஒரு மனநிலையில் இல்லை. ஸோ கீழே வந்தாக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை. ஆனால் இன்வெஸ்டர் அதை பற்றியெல்லாம் நினைக்கவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹையஸ்ட் ரிஸ்க் எடுத்தால் தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய மனநிலை. இப்போது இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் சைக்காலஜி, அந்த உளவியெல்லாம் அதை சார்ந்து தான் இருக்குது. ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் உறுதியாக மாறும்ன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன சார் தப்பு, திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மார்க்கெட்டை ஒரு பிரமிட்னு வச்சுக்கோங்க. பணத்தை அதிகமாக எங்கே போட்டால் அந்த பணத்தை உள்வாங்கிக்க முடியும்னு ஒரு செக்டர் இருக்குது. அதுதான் பிரமிடோட பாட்டம். அதுதான் லார்ஜ் கேப். அதுக்கப்புறம் தான் மிட் கேப், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் மைக்ரோ கேப், அதுக்கும் மேலே டாப்பில் எஸ்எம்இ. எஸ்எம்இயில் தான் மினிமம் பணம் உள்வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் இன்றைக்கி எஸ்எம்இயில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நிறுவன மதிப்பு கூடிடுச்சு. ஸ்மால் கேப்பை பற்றி பேசவே வேண்டாம். சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வரம்புன்னு ஒன்று இருக்குது. என்ன சைஸுக்கு கீழே இருந்தால் ஸ்மால் கேப்னு, அது 17,600 கோடி ரூபாய் வந்து இன்றைக்கி 21,500 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ ஸ்மால் கேப் அப்படின்றதுடைய ஹையஸ்ட் வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம், நிறுவன மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது ரொம்ப வேகமான அர்த்தம். அப்போ நிறுவன மதிப்பு அதிகரிக்குதே சார், அப்போ அந்த இடத்துல நிறைய கேபிட்டல் உள்ளே போகலாமேன்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். கேபிட்டல் அதிகமாக உள்ளே போகிறதுனால அந்த கேபிட்டல் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியலை, சிரமம் இருக்குது. அதிக மதிப்பு கொடுத்து வாங்கினா தான் அந்த கேபிட்டலை டிப்ளாயே பண்ண முடியுன்ற காரணத்தினால தான் இந்த கேபிட்டலே உயருதுன்னு நான் சொல்கிறேன். நாட் பிகாஸ் த கம்பெனி டிசர்வ்ஸ் டு பி வேல்யூட் அட் அ ஹையர் லெவல். ஸ்மால் கேப்பில் ஜென்வினாகவே இவ்வளோ கேபிட்டலில் உள்வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லை, கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல நீங்கள் எக்கச்சக்கமாக கொட்டும்போது அது பொங்கி வழியுது. அந்த பொங்கி வழியறதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா லெவல் ஏறுதுன்னு நினைக்கிறீங்க. இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் த ப்ராப்ளம். அண்ட் எது பேஸோ மார்க்கெட்டுக்கு, எங்கே நிறைய கேபிட்டல் போடலாமோ அந்த இடத்துல போடுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. லார்ஜ் கேப்பில் போடுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்னும் இதை வந்து செபினாலேயோ அல்லது ஃபண்ட் மேனேஜர்ஸ்னாலேயோ ஏஎம்சினாலேயோ மாற்ற முடியாது. இன்வெஸ்டர்ஸே தான் மாற்றிக்கணும். எப்போ மாற்றிப்பாங்க, எப்போ மார்க்கெட் இறங்குதோ அப்போ அவங்களுக்கு சேஃப்டிக்கான தேவை அதிகரிக்கும். இப்போது சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணுன்ற பயம்லாம் யாருக்கும் இருக்கிறதா தெரியல. எல்லாரும் தில்லா ஹையஸ்ட் ரிட்டர்ன் வர இடத்துல தான் பணம் போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. மார்க்கெட் ஒரு 10% இறங்கிச்சுன்னா இந்த மைண்ட் செட் மாறிடும். அப்போ எனக்கு சேஃப்டி வேணும்னு எல்லாரும் சொல்லும்போது அப்போ தான் போய் எது சேஃபர் பிளேஸோ அந்த இடத்துல பணத்தை இன்வெஸ்டே பண்ணுவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே ஹையஸ்ட் ரிட்டர்ன் இருக்கோ அங்கே போய் இன்னும் அதிக பணத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான முரண்பாடை நான் சொல்கிறேன். லார்ஜ் கேப்புக்கு பணம் போகலங்கிறது ஒன்று. நீங்கள் நிஃப்டியை வழிநடத்தக்கூடிய செக்டார் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஃபைனான்ஷியல்ஸ், முக்கியமாக பேங்க்ஸ். 30% மேலே வெயிட்டேஜ் இருந்தது நிஃப்டியில். 40 வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் போச்சு. இன்றைக்கி ஹை 30s இருக்குன்றது என்னுடைய கெஸ்ஸு. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பேஸில் இன்றைக்கி பணம் போகவே மாட்டேங்குது. அந்த ஸ்பேஸில் பர்ஃபார்மன்ஸே இல்லை. அது மட்டும் இல்லை, நிஃப்டியை வழி நடத்தக்கூடிய ஒரு செக்டாரல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது பேங்க் நிஃப்டி ஏற மறுக்குது. 48,000 தாண்டவே மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட் இன்னும் ஏறும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பேங்க் நிஃப்டி பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. பேங்க் நிஃப்டியில் எல்லாரும் ஷார்ட் போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட்டர்ஸ் நினைக்கிறாங்க.
ஆனாலும் அவங்க சொல்கிறது என்னென்னா மார்க்கெட் ஏறணும், மார்க்கெட் இறங்காது. ஸோ பேங்க் நிஃப்டி வீக்காக இருந்து மார்க்கெட் ஏறுறதுங்கிறது லிட்ரலி ட்ரைங் டு புல் ஆஃப் த இம்பாசிபிள். பட் மார்க்கெட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ ஒருவேளை மார்க்கெட்டினுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைவேறிச்சுன்னா, அவங்க மார்க்கெட் நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா, ஏற்கனவே எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய செக்டர்ஸ் இன்னும் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஆகும். அப்படி ஆனால் தான் மார்க்கெட் ஏற முடியும் இங்கே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எஸ்ஐபி பீக்கில் இருக்குது. ஏஎம் 50 லட்சம் கோடி ரூபாய் எட்டியிருக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு. ஜீரோதாவோட ஏஎம் வந்து ஹிஸ்ட்ரியிலே இருக்கிற ஹையஸ்டில் இருக்குது. ரைட். ஸ்பெகுலேஷன், அதாவது ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வால்யூம் ஹிஸ்ட்ரியில் ஹையில் இருக்குது. இது எல்லாம் நடக்கும்போது அசட் பேஸும் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று இந்த அசட் பேஸ் இவ்வளோ ஹையாக இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படலாம், இல்லை இவ்வளோ ஹையாக இருக்கிற அசட் பேஸில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் என்ன ஆகும்னு கொஞ்சம் காஷியஸாக இருக்கலாம். எதையுமே எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து யாரும் ஒருத்தருக்கு சொல்லி தரதில்லை, அவங்களாவே தீர்மானிக்கிறது தான். ஸோ ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் தான் இதை எப்படி பார்க்கணுன்னு தீர்மானிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணுறதுல ஒரு பிஹேவியரல் இஷ்யூ இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணுறது ஒரு வரைமுறைக்குள்ளே பண்ணாமல் பணம் எங்கே வருதோ அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் பணத்தை எந்த இடத்துல போடுறாங்கன்னு பார்த்தா, அதுவும் வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி போடுற இடத்த பார்த்தாக்கா அந்த இடம் அவ்வளோ சேஃபான இடமா தெரியல. எங்கே மார்க்கெட்டில் மக்கள் பணத்தை போட மறுக்கிறாங்களோ அந்த இடத்த பார்த்தா அது ரிலேட்டிவ்லி ஒரு சேஃப் பிளேஸாக தெரியுது. இந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடம் பெட்டர்னு தோணுது. ஒருவேளை மார்க்கெட் இறங்கிச்சுனாக்கா ரெண்டு இடத்துலையும் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் லார்ஜ் கேப்பில் தாக்கம் குறைவாக இருக்கும், ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, எல்லாருக்கும் இது தெரியும். இருந்தும் யாரும் முதல்ல நம்ம ஒரு சேஃப்டிக்கு போவோன்னு போக ரெடியாக இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓடுற வரைக்கும் ஓடட்டும், என்ஜாய் பண்ணுவோம் ராஜான்னு விற்காமல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. பங்குகளில் விற்கிறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை, என்ன வாங்கலான்ற தேடல் தான் இருக்குது. இந்த ஒரு தேடல் நிச்சயமாக ஃபண்ட் மேனேஜர்ஸையும் பாதிக்கும். ஏன்னா யாருமே விற்கலைன்னா அவங்களும் விற்க தயங்குவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பையிங் ஃப்ரென்சி மார்க்கெட் பூராவும் இருக்குது, செல்லிங் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் குறைவாக இருக்குது. இதனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏற ஏற இன்னும் பணம் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. இந்த செயின் எப்போ கட் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஓடுற வரைக்கும் ஓட்டம், லெட்ஸ் என்ஜாய் த ரைட், ப்ராஃபிட்ஸ் வந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. இந்த மைண்ட் செட் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை 13 மாதத்தில் 40 லட்சம் கோடியிலேருந்து 50 லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்க்கு கொண்டு வந்துருச்சு. அடுத்த 10 லட்சம் கோடி எத்தனை நாளில் வருதுன்னு பார்ப்போம், அல்லது இந்த 50 லட்சம் கோடி ஒரு பீக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எது எப்படியோ நாம் சேஃப்டியின் பக்கம் இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. என்னுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வோர் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய முதலீடுகளை வழிநடத்தி ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இணைந்து உருவாக்கி கொள்ளலாம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.